எங்கள் சாணி எப்படி கிடக்குறான் பார்த்தீங்களா? எப்படி கிடக்குறான் பார்த்தீங்களா? காலையிலே சண்டைக்கு போயிட்டான். 6 மணிக்கு எழுந்திரிச்சு கேட்டங்க பாருங்கள், கேட்டு ஏறி குதிச்சு அவன் வெளியே போயிடுவான்னு என்னென்னத்தை போட்டு நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம். ஆனால் காலையிலே செவிரேறி குதித்து போய் ஒரு குட்டி நாய் கூட சண்டை போட்டு அந்த குட்டி நாய் அவங்க வீட்டை வரைக்கும் போய் துரத்தி விட்டு வந்திருக்கானே. இவன் எவ்வளோ பெரிய ரவுடி! அது குட்டியாக இருக்கனால இவனை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. இதை விட குட்டியாக இருக்கனால இதை விட கொஞ்சம் பெருசாச்சு இவன் தொலைஞ்சான். ஏண்டா நாய்க்குட்டியை துரத்துற அளவுக்கு ரவுடி ஆகிட்டு தானே. சார் இப்போல்லாம் வீடியோவுக்கு வர்றதில்ல, செல்லை எடுத்தாவே ஓடிடுறாரு. தூக்குனாவே செல்லை தூக்குனா பாரினே ஓடிடுறாரு. பார்த்தீங்களா, கதவை எப்படி திறக்கலாம், எப்படி ஓடலாம், இதை செல்லை தூக்கிட்டா பைத்தியகாரி அப்படின்னு நினச்சிட்டான். எப்படி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? ஒருத்தனை விடுறது இல்லைங்க. வெளியே மணி அடிக்கிறான், பப்பி அடிக்கிறான், ஜான் அடிக்கிறான், ஜாக்கி அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ரவுடி பையனாயிட்டாங்க. மூஞ்ச பாருங்கள், மூஞ்ச. என்னடா என்ன சொல்கிறேன்னு கோவம் வருதா? கிடக்குத பார்த்தீங்களா? கலப்பிட்டு கிடக்குறாங்க கரப்பாம்பூச்சி தலை. இவன் என்னங்க ஓவராக பண்ணுறான். சாக்கியை பிடிச்சி மண்டையை ஓடிக்கிறான், காதை கிழிக்கிறான், கண்ணை போலுக்கு அடிக்கிறான். இவன்லாம் ஒரு மனுஷனா? டேய், காலையிலேயே போய் பக்கத்தில் வீட்டு குட்டி நாய்கிட்ட சண்டைக்கு போகிறான். அவங்க அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அவங்க வீட்டை வரைக்கும் இங்கே வந்தவனே அவங்க வீட்டை வரைக்கும் போய் துரத்தி விட்டு வரான். அப்போ இவன் அவங்க வீட்டுக்கு போகிறான், அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? ஏரியாவுக்கு ரவுடியாக வரானா? ஆல்ரெடி ஒரு ரவுடியை தான் இப்போ பிடிச்சி வறுத்து தின்னுப்பிட்டாங்க. அடுத்தது இவனா? அடங்குறானா? சொல்டா. படுத்துருக்கிற பார்வையை பாரு. கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேட்கறதில்ல. இந்த சாக்கியை பிடிச்சி அடிக்கிறது பெரிய இவனுக்கு பெரிய ஜானு பேர். அப்படியே மூஞ்ச குத்துன்னு தக்காளி சட்னி எட்னி பார்த்துரு. கடக்கிறத பாரு. கரப்பாம்பூச்சி தலையை. டேய் என்ன பாரா? டேய் எலி பார்க்குறானா? எப்படி கேட்டு குச்சி ஓடலான்னு பார்க்குறேன். இப்படி கட்டில் ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடுவான். அதுக்கு தானே சார் பார்த்துட்டு இருக்கீங்க? சாரி சார். டேய் என்னடா போண்டா முக்கா, என்னமோ தலையில் என்னமோ ஒட்டிகிட்டு இருக்குது. என்னடா தலையில்? இருடா. கம்மனே இருக்கிறதுல 5 மணிக்கு எந்திரிச்சு செவரே குச்சி ஓடுறது. என்ன இவனோட அராஜங்க தாங்க முடியல. பாருங்க, ஏறது கிளம்பிட்டான். டேய் பாரு, என்ன வெறித்தனம் இல்லை, என்ன வெறித்தனம்னு கேட்குறேன். கொஞ்சம் நஞ்ச வெறித்தனம் இல்லை, வச்சா அடக்க முடியல சாமி. இருங்கடா, அவங்களுக்கெல்லாம் இதை போட்டு அடைச்சி வச்சிட்றேன். அங்கே என்னடா கட்டிலுக்குள்ளே பூந்துட்டுருக்க? டேய் வாடா வெளியே, வாடா வெளியே, வாடா வெளியே. அங்கே போய் உட்காந்துட்டா மட்டும் தெரியாதா? நல்லா தெரியுதா? வா, மரியாதையா வா வெளியே, மரியாதையா வா. மூஞ்சி அப்படியே போண்டா மாதிரி வீங்குது. வா வாடா. டேய் இங்கே பாரா. சாக்கி சாக்கி. தெரியானா இந்த மூஞ்சி அப்படி தானே? டேய் பார்த்தீங்களா? பாருங்கள் நல்லா, பாருங்கள் இவனோட சேட்டையெல்லாம் நீங்களே பாருங்கள் எப்படி வச்சு வளர்த்துருதுன்னு. செவரே குதிக்கிறியா? குதிடி குதி. இன்றைக்கி நான் உன் காலை உடச்சி கட்டி போடலாம், என் பேரை மாற்றிக்கிறேன். இரு, தீதி எடுக்கிறேன்னா அதனால ஏற மாட்டாரான். இந்த நடிக்கிறாராம் பாருங்கள். இப்போ ஒரே இல்லை ஜம்ப் பண்ணுவான் பாருங்கள். டேய் ஏறா போ. போ. இதான் அவனோட ஷார்ட்கட் ரூட்டு. அப்படித்தானே? அப்படித்தானே? போட அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்படியே மண்டே துறக்கிறேன் பாரு. அப்படியே நாய்கிட்ட சண்டைக்கு போகிறது, எல்லாத்திட்டையும் சண்டைக்கு போகிறது. ஏன்டா அப்பாயிமா இருக்க? ஏறி போவியல்ல? போவேண்டா. நான் இருக்கனால போக மாட்டேங்கிறேன். நான் இப்போ இந்த கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போனேன்னா நீ எஸ்காப் ஆயிடுவேன். அப்படி தானே? நீ யாருங்கிற? நீ யாருங்கிற? சாணல்ல கரப்பாம்பூச்சி தலையன். எப்படி தப்பிக்கிறதுன்னு இடம் பார்த்துட்டு இருக்கான். போ, தாண்டி போடா வடசட்டி தலையா. போ போ. என் மேலே இருக்கிற வெறியை இந்த கட்டில் மேலே தீக்கிறான். என் மேலே இருக்கிற வெறியை நல்லா பாரு. இந்த மூஞ்ச பாரு. அப்படியே பிடிச்சி மிதிச்சு போடுறது. ஊரை சுற்றுறதுன்னா இவனை மாதிரி எவனுமே இருக்க மாட்டேங்கிறான் பாரு. எவனையும் இப்போ அடிச்சிருப்பானாட்டு காதில் கிழிச்சிட்டு இருக்குது. தேவையாடாது, காது வீங்கியே கிடக்குது. தேவையாது. எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்த?
உன்னத்த வெளியே போகாதுன்னு சொல்கிறனால எதில் அடி வாங்கினா இப்படி வீங்க கிடக்குது. ஐயோயோ ஒட்டங்கடா தான் நாங்கள் போய் சண்டைக்கு தெரியுது. வாழை பாரு என்ன ஆட்ட ஆட்டிட்டு கோவம் அப்படியே மூக்கு இந்த மூக்கு மேலே பொடைக்குது கோவம், மூக்கு மேலே பொடைக்குது கோவம், மூக்கு மேலே பொடைக்குது கோவம், பொடைக்குது மூக்கில். சண்டைக்கு போகிறது எல்லாத்துக்கிட்டேயும்.